நான் துக்கப்படுவதில்லை. அது நான் அறிந்திருக்கிறேன். நான் பிள்ளையாகிய சுதந்திரத்தை பெற்றிருக்கிறேன். என்னை வெறுமையாக்க முடியாது. நாங்கள் எங்களை கட்டுகிறோம். அந்த கொண்டு போவர்கள் என்ன நடக்கிறார்கள்? அவர் தோல்வி அடைந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு துக்கம் வேதனையும் வருகிறது. என்றால் பிசாசை போல துக்கம் ஒருவருமே கிடையாது. பிசாசுக்கு அவ்வளவு கோபம் இருக்கிறது. அவன் முழுயமானாலும் எங்களை தாக்குகிறான். அடுத்ததாக பாருங்கள். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களையும் மன்னியும். இந்த கடன் என்ன? ஏன்னா ஒருத்தர் கடன் வாங்கணும் முடிக்க முடிவதில்லை. ஒரு காணியை வைத்திருக்கிறீர்கள், அதை அடகு வைத்து திருப்ப முடியாது. சில ஊழியக்காரர்கள் போய் விசுவாச இடத்திலே வட்டிக்கு பணம் கேட்கிறார்கள். சிலர்கள் கடன் படுகிறார்கள். அதுக்கு அந்த கதை அல்ல. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவானவர் கடன் கட்டி இருக்கிறார். பாவத்துக்குரியான கடன். ஏனால் பாவியா எங்களுடைய கடனை இயேசுவானவர் தீர்த்திருக்கிறார். பிரமாணத்துக்கு விரோதமா செய்த பாவங்கள் அதை இயேசுவானவர் தீர்த்திருக்கின்றார். நாங்கள் கடனாளிகளை இருந்த பொழுது கடன் அற்றவளாக எங்களை மாற்றி இருக்கின்றார். வேதத்தில் அழகான ஒரு கதை உண்டு. கெட்ட குமாரனுடைய கதையாக இருக்கிறது. கெட்ட குமாரன் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். 2 குமாரர்களும் அது வேதத்தில் உள்ள எத்தனை பேருக்கு கெட்ட குமாரனுடைய கதை தெரியும்? எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். நான் அதை சொல்ல வேண்டியது ஆனாலும் ஒன்று கூற விரும்புகிறேன். அந்த இளைய குமாரன் இவ்வாறு கூறுகிறான், ஆண்டவரே தகப்பனே என்னுடைய உரிமையை දෙවියන් වහන්සේගේ මේ පුතාට ඉල්ල ගන්න බෑ. இது பிதாவிடத்திலே මම වෙනස පෙන්වන්නේ මුලින්ම. ஏனால் முதலாவது வித்தியாசத்தை காட்டியிருக்கிறேன். පුතාට දෙවියන් වහන්සේගෙන් ඒ උරුමය ඉල්ලන්න බෑ. ஏனால் அதை பிதாவிடத்திலே கேட்க முடியாது. දෙවියන් වහන්සේගෙන් ලැබිච්ච දේවල් මේ තාත්තට තිබුණා. ஆனால் தேவனிடத்திலே கிடைத்தது இந்த தகப்பனிடத்திலே இருந்தது. ඉඩ කඩන් තිබුණා. காணி நிலபூமி இருந்தது. சல்லி තිබුණා. பணம் இருந்தது. මිත්‍රයෝ හිටියා. நண்பர்கள் இருந்தார்கள். හොඳ නමක් තිබුණා. நல்ல பெயர் இருந்தது. මේ සියලු දේ නිසා இவை எல்லாவற்றின் நிமித்தமாக පුතා කිව්වා මගේ උරුමය මට දෙන්න. என்னுடைய சுதந்திரத்தை எனக்கு தாரும். මේ හොඳ නම හොඳ උරුමයක්. என்றால் அவர் நல்ல பேர் நல்ல சுதந்திரம். කඩන් හොඳ උරුමයක්. நல்ல சுதந்திரம். සල්ලි පණන් හොඳ උරුමයක්. பணமானது நல்ல சுதந்திரம். සියලු දේ හොඳ උරුමයක්. ඔහුට ඒක දුන්නා. அது எல்லாவற்றையும் கொடுத்தார். ඒ තාත්තා නිසා. ஏன் அவனுடைய தகப்பனா இருந்தபடினால், හොඳ තාත්තා නිසා, நல்ல தகப்பனா இருந்தபடினால் அவர் கொடுத்து விட்டார். දැන් මේ පුතා අරගෙන යනවා ගිහිල්ලා අවකල් ක්‍රියාවේ ජීවත් වෙනවා. அவர் போய் கெட்ட வழியிலே அவர் நடக்கின்றார். ඊළඟට මේ පුතා මොනවද කරන්නේ? அதன் பின்பு மகன் என்ன செய்கிறார்? හැමදේම කරන්න බැරුව ඌරු පාම් මේක වැඩට යනවා. அதெல்லாம் முடிந்த பின்பு ஒரு அந்த ඒ ඔක්කොම කරලා ඉවර වෙනකොට அவர் பண்டி தொழுவத்திலே வேலை செய்வார். ඔහුට උදව් කරන්න හිට වටේ හිටපු එක මිත්‍රයෙක්වත් ඔහුට නැති වෙනවා. அவர் உதவி பெற்ற ஒருவரும் இப்பொழுது அவரிடத்தில் இல்லை. දැන් ඔහු ණයකාරයෙක් වෙනවා. இப்பொழுது அவர் கடனாளி ஆகிவிட்டார். දැන් ඔහුට ජීවිතේ ක්‍රමවේදයක් නැහැ. அவர் வாழ்வதற்கு வழி இல்லை. ඔහුට තියෙන එක්ක ජීවිතය විනාශ කරගන්න, එහෙම නැත්නම් හැරිලා එන්න. ஒன்று வாழ்க்கை இழந்து விட வேண்டும் அல்லது திரும்பி வர வேண்டும். ஞானவந்தයි හැරිලා ආවා. அவர் திரும்பி வந்தார். හැරිලා ඇවිල්ලා කිව්වා, அவர் திரும்பி வந்து கூறினார், තාත්තේ தகப்பனே තාත්තලා දෙන්නෙක් දැන් ඉන්න බව ඔහු දන්නවා. இந்த இடத்துல 2 தகப்பன்மார்கள் இருக்காங்க. මේක තාත්තා කෙනෙකුට මේක කළේ. அவன் தெரிந்து கொண்டுதான் இவ்வாறு செய்தான். ඒ තාත්තගේ තියෙන හොඳ ගුණාංගය දෙවියන් වහන්සේ ඉදිරියේ තිබුණා. அந்த தகப்பனிடத்தில் நல்ல சுபாவம் இருந்தது. ඔහුලට ලස්සන කතාවක්. அவர் அழகான ஒரு கதையை கூறுகிறார். තාත්තේ මම තවත් ඔබේ පුතායයි කියන්න එපා. தகப்பனே இன்னும் உம்முடைய குமாரன் என்று கூற வேண்டாம். තියෙන ප්‍රශ්නේ හැමුවේ எனக்கு நடந்த பிரச்சனை நிமித்தமாக මගේ මම වැඩකාරයෙක් හැටියට සලකලා என்னை ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கொண்டு මාව බාර ගන්න. ஏற்றுக்கொள்ளும். එවිට அப்பொழுது මේ තාත්තා තියෙන රත්තරන් මුදුව ගෙනාවා. அப்பொழுது அந்த தகப்பனார் மோதிரத்தை கொண்டு வந்தார். තාත්තා ඇවිත් ඊළඟට හොඳම සලුව ගෙනාවා. நல்ல வஸ்திரங்களை கொண்டு வந்தார். හොඳම තර වස්සා මරුවා.
நல்ல கன்றுக்குட்டியை මේ அடித்தார். කන්න තුනත් සිද්ධ කෙරුවා. இந்த 3 காரியங்களையும் செய்தார். සිද්ධ කරලා කිව්වා அதை முடித்துவிட்டு கூறினார், මෙන්න ඔබ මට නැති වී සම්බ වුණා. நான் இழந்து போனதை பெற்றுக்கொண்டேன். මටත් නැති වුණා, උඹත් නැති වුණා, මට සම්බ වුණා. நானும் இழந்து போனேன், நீனும் இழந்து போயேன், ஆனால் மீண்டும் பெற்றுக்கொண்டேன். ලොකු පුතා කිව්ව ලස්සන කතාවක්. அப்பொழுது மூத்த மகன் ஒரு அழகான கதை கூறுகிறார். මට එක සතෙක් දුන්නේ නෑ ඔබ. நீர் எனக்காக ஒரு கன்றுக்குட்டியை கொடுக்கவில்லை, ඔබේ නරක පුතා ඔබට හම්බ වෙලා. ஆனாலோ கெட்ட குமாரன் உமக்கு கிடைத்திருக்கிறார். තාත්තා ලස්සන කතාවක් තවත් அப்பொழுது කිව්වා. தகப்பன் நல்ல கதை கூறு. මොකක්ද කිව්වේ? என்ன கூறினார்? ඔබ හැමදාම මාත් එක්ක ඉන්නවා. நீர் எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிறாய். මේ මනුෂ්‍ය නැති වෙලා හම්බ වුණා. இவன் இழந்து போனதை பெற்றுக்கொண்டேன். තවත් හොඳ තාත්තා කෙනෙක් වෙනවා. நான் இப்பொழுது நல்ல தகப்பனாக இருக்கிறேன். ඔබ ඔහුට හොඳ සහෝදරයෙක් වෙන්න. நீ நல்ல சகோதரனாக மாற வேண்டும். නුඹ ඔහුට හොඳ සහෝදරයෙක් වෙන්න. நீ நல்ல ஒரு சகோதரனாக මේ மாறு. හොඳ කියන කතන්දරය තුල நல்ல ණය என்னும் பொழுது ඉක්ුදු බේරන්නව අය. இந்த கடனை மாற்றுகிறவர்கள் අපේ ණය ඔබේ ණය කමා කලාක් වෙන අපේ ණයත් අප කමා කලාක් වෙන අපේ ණයත් අපට කමා කළා. நாங்கள் கடனாளி மன்னித்து මේ போல நீர் எங்களை ලස්සන மன்னி. කතාවක් අපිට දෙනවා. இந்த அழகான கதையும் සියලු පාස්ටර්ස්ලා දැනගන්න ඕන එක දෙයක් තිබෙනවා. எல்லா போதுகளும் அறிந்து கொள்ள සියලු வேண்டும். සිස්ටර්ස්ලා දැනගන්න ඕන දෙයක් තිබෙනවා. எல்லா சகோதரிகளும் அறிந்து கொள்ள සියලු வேண்டும். දේවගතිවරු දැනගන්න හොඳ දෙයක් තිබෙනවා. எல்லா ஊழியக்கார நல்ல காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். තමා ඇදහිලිවන්තයන්ගේ ණය වලට කතා කළ යුත්තේ දේව වචනේ. ஆனால் இந்த ஊழியக்காரர்கள் விசுவாச இடத்திலே கடனை තමා வார்த்தை மூலமா பேசுவார். යාඥාවෙන් ඔවුන්ට උත්තරයක් දෙන්න ඕනේ. ஜெபத்திலே பெற்றுக் கொடுக்க வேண்டும். හැම ඇදහිලිවන්තයෙක් ඔවුන් යාඥාවෙන් උත්තරයක් සොයන්න ඕනේ. ஜெபத்தின் மூலமாக பதிலை விசுவாசிகள் தேட வேண்டும். එතකොට තමයි තමන්ගේ ණය බේරෙන්න යන්නේ. அப்பொழுதுதான் உங்களுடைய கடன்கள் தீரும். තමන්ගේ ණයකාරකම හේතු ගන්න යන්නේ. உங்களுடைய கடன்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். මේ වචන හැම එකටම හොඳ ඊටාම ගැඹුරු දෙයක් ගැඹුරු තිබුණා. எல்லாவற்றுக்கும் நல்ல ஆழமான கருத்தை காண்கின்றோம். ස්වාමීන් වහන්සේ කියන අප පරීක්ෂාවට නොපැමිණෙන්න පිණිස යාඥා කරන්න ඕනේ. எங்களை சோதனைக்குட்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். ඔබ කිතුණු ජීවිතයේ පරීක්ෂාව කොච්චරද? உங்களோட வாழ்க்கையில் எத்தனை விதமான சோதனைகளை ඔබ මේ கண்டிருக்கிறீர்கள். සමාජ ජීවත් වෙන හැම තප්පරයකම ඔබගේ ජීවිතයේ පරීක්ෂාවට වැටෙනවා. நீங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் சோதனைக்கு முகம் கொடுக்கிறீர்கள். ඇස්වල පරීක්ෂාව වැටෙනවා. கண்களிலே சோதனை வந்துகிறது. ඇස්වල තෘෂ්ණාවේ පරීක්ෂාවට වැටෙනවා. கண்களில் நிச்சயினால் சோதனை. රස ආහාරයේ පරීක්ෂාවට වැටෙනවා. சிறந்த ஆகாரத்தின் மூலமாக சோதனை. සමාජ ඇසුරේ මිත්‍රයන් අතර තිබෙනා වූ අනසි සම්බන්ධකම් වලින් පරීක්ෂාවට වැටෙනවා. தாங்கள் சிநேகிற சிநேகிதர் மூலமாக பிரச்சனை. තමන්ගේ ආශාවන් පරීක්ෂාවට වැටෙනවා. தம்முடைய இச்சையானது சோதனைக்குட்படுத்துகிறது. මේ පරීක්ෂාවලින් අප ගැලවුව මැනව. நான் எங்களை இவற்றிலிருந்து விடுவேன் මේ ரட்சியும். පරීක්ෂාවලින් අප ගැලවුව මැනව. இந்த சோதனையிலிருந்து எங்களை ரட்சியும். සහෝදර සහෝදරිය පරීක්ෂාවට නොපැමිණෙන පිණිස යාඥා කරනවා. இந்த சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள். දවස් පතා භෝජනය අපට දුන මැනව. அன்றண்டு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். ඔබ දන්නවාද දවස් පතා භෝජනයක් අපට අවශ්‍යයි. நித்தமும் எங்களுக்கு ஆகாரம் தேவையா இருக்கின்றது. දැන් අපි හැමෝටම භෝජනයක් තිබෙනවා. எங்கள் எல்லாருக்கும் ஆகாரம் இருக்கின்றது. මේ කතා කරන්නේ ලෞබේ සාමාන්‍යයෙන් බඩට හම්බ වෙන ආහාර, කටට හම්බ වෙන ආහාර ගැන නෙමෙයි. எங்களோட வாய்க்கோ வயிற்றோ கிடைக்கிற ஆகாரத்தை எல்லாம் දවස් பேசுவது. පතා ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනය ආත්මීක ආහාර ගන්න ඕනේ. தினந்தோறும் ஆவிக்குரிய ஆகாரம் எது வசனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ඒතර ඔබ මේ ආත්මීක ආහාර දෙනවද ඔබගේ සභාවේ ඉන්නා වූ ඇදහිලිවන්තයන්ට? நீங்கள் இந்த வசனத்து மூலமாக உங்களுடைய சபைக்கு போஜனத்தை கொடுக்கிறீர்களா? ඇදහිලිවන්තයන් ගැන දේවගතිවරුන් චෝදනාවක් කරනවා. என்றால் விசுவாசிகளுக்கு ஊழியக்கார முறைப்பாடு මොකද කරන செய்கிறார். චෝදනාව? என்ன அந்த முறைப்பாடு? අපි කිව්වට උන්වහන්නේ නැහැ. நாங்கள் சொன்னாலும் கேட்கிறார்கள் இல்லை. අපි කිව්වට උන්වහන්නේ නැහැ. நாங்கள் சொன்னாலும் அவர்கள் එනිසා கேட்பதில்லை. හදන්න බෑ. அவர்களை செய்ய முடியும், திருத்த මම முடியாது. හිතනවා බෑ තමයි. அவர்களை திருத்த முடியாதுதான். මිනිසෙකු වෙනස් කළ හැක්කේ මිනිසෙකුට නෙමෙයි කියන එක අමතක කරන්න එපා. என்னால் மனிதனால மனிதனை மாற்ற முடியாது. මිනිසෙකු වෙනස් කළ හැක්කේ දෙවියන් වහන්සේට. ஒரு மனிதனை மாற்ற தேவனால் மாத்திரமே ස්වාමීන් கூடும். වහන්සේ එක දිනක් කිව්වා නුඹලා සේවයට යන්න එපා කියලා. ஒரு நாள் சொன்னா நீங்க ஊழியம் செய்ய வேண்டாம் என்று. නුඹලාගේ නුවර නැවතී සිටපල්ලා. நீங்கள் போய் அந்த நகரத்திலே தங்கி இருங்கள். ඉහළින් නුඹලා බලයෙන් සනසනු ලබනතුරු නුවර නැවතී සිටපල්ලා. உன்னதத்தினான வல்லமையினால் பலப்படும் வரையும் இருங்கள். දෙවියන් වහන්සේගේ යාඥාවේ පරමාර්ථය වෙන්නේ ඔබගේ මගේ ශක්තියෙන් සභාවක් ගොඩනගන්නේ නැතුව සුද්ධාත්මයන් වහන්සේ විසින් ඔබ මා තුල සභාවක් ගොඩනගන එකයි. இந்த ஜெபத்தின் குறிக்கோளானது உங்களுடைய என்னுடைய பலத்தினால் செய்ய முடியாதபடியால் பரலோகத்திலிருந்து வருகிற பலத்தினால் பலப்பட வேண்டும். සභාවක් ගොඩනගන්න හදනවා. நாங்கள் யாவரும் சபையை கட்ட මම முயற்சிக்கின்றோம். දැකලා තියෙනවා බොහෝ දේවගතිවරු. நான் அநேக போதர்களை கண்டிருக்கிறேன். ගිහිල්ලා සභාවක් ගොඩනගන්නට යනවා. சபைகளை தொடக்க போவார்கள். කවුරු හරි අඬගහලා කියනවා ඇදහිලිවන්තයෝ 10ක් 15ක් අපි වෙන් වෙන්න යන්නේ එන්න අනේ ඔයා අපට නායකයෙක් වෙන්න. எங்களுடைய விசுவாசிகள் 10 பேர் பிரிந்திருக்கிறார். நீங்கள் போதராக இருக்க வாருங்கள். මේ උගන්වපු ගුරුවරයාව අමතක කරනවා. இவ கற்றுக் கொடுத்த ஆசிரியரை மறந்து මේ விடுகிறார்கள். තමන්ට ගිය
කණ්ඩ බුණ්ඩු දුන්නු දේව අමතක කරනවා. தனக்கு புசிக்க குடித்த பாதுகாப்பு මේක கொடுத்தவரை மறந்து விடுகிறார்கள். පුත්‍රයාගේ චරිතයයි. இது கெட்டு போனவர்களுடைய வாழ்க்கையா මේක இருக்குது. අකීකරු පුත්‍රයාගේ චරිතයයි. இது கெட்டு போனவருடைய ස්වර්ගයේ දෙවියන් වහන්සේ පිළිගන්නේ උන්වහන්සේ පිළිගෙන ඒ තුල ක්‍රියා කරන කෙනාට. பரலோகம் ஏற்றுக்கொள்கிற அவரை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பவர்களையே. දැන් ඔබ උගන්වනවා මේ වචනේ. நீங்கள் அந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறீர்கள். ඔබම ඒ චරිතය කොහොමද? ஆனால் உங்களுடைய வாழ்க்கை இவ்வாறு இருக்கின்றது. හම්බෙලා තියෙනවා බොහොම පාස්ටර්ස්ලා මම ළඟිනුත් ගිහිල්ලා තියෙනවා. நான் அநேக போதல சந்தித்திருக்கேன். எனக்கு போயிருக்கிறார்கள். ගිහිල්ලා ඇති. அநேகரை கண்டிருக்கிறேன். හැම කෙනා හෙටත් කරයි මේක. ஆனால் சிலர் நாளைக்கும் இதை செய்வார்கள். හේතුව ආත්මීක එදිනෙදා භෝජනය ලබා ගත්තේ නැහැ. ஏனால் அந்தந்த தேவையான ஆகாரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. මේ දර්ශනය කියන්නේ අන්තිමට මොකක්ද? இந்த தரிசனம் என்பது கடைசியில் என்ன? දර්ශනය ස්ථිරයි. இந்த தரிசனம் உறுதிப்பாடு. මම මේ දර්ශනය ස්ථිරයි කියන වචනට හරිය කැමතියි. இந்த தரிசனத்தின் உறுதிப்பாடு என்பதை நான் மிக விரும்புகிறேன். ඊළඟට අන්තිම කාලයේ ස්ථිරත්වයේ සාන්තිම කාලයේ கடைசி காலத்தில் ඒක ස්ථිර කරන්නේ කොහොමද? அதை எப்படி உறுதிப்படுத்துவது? අතන ස්ථිරත්වය இந்த உறுதிப்பாடானது මෙතෙන්දි ස්ථිර වෙන්න නම් இந்த வேளையிலே உறுதிப்பட வேண்டுமானால் ඉස්සෙල්ලාම අතීතය ආවර්ජනය කරන්න ඕනේ. நாங்கள் ஆதி தொடக்கத்தை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். අතීතයට අපි ගිහිල්ලා එතෙන්දී අපි සිදු කළේ මොනවද? ஆதியிலே நாங்கள் எங்களுக்கு சம்பவித்த என்னென்பதை நாங்கள் அறிய வேண்டும். ගොඩනගන්නට මිනිස්සු බොහෝ පරිත්‍යාග කරන්න ඕනේ. இந்த சபையை கட்டுவதற்கு அநேக தியாகம் செய்திருக்கிறார்கள். පේදුරුතුමා කුරුසක ඇනගහලා ඔළුව බිමට තියලා අත් දෙක විහිදුවා. ඒ වගේ මරණයක් අත් වුණා. ஏனால் பேதுருவானவர் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு தலையை கீழே வைத்து ஆணியால் கடவப்பட்டார். සුදෝ පේදුරුතුමා වගේම ගුටි කන්න සිද්ධ වෙනවා. பேதுருவை போல அடி வேண்டும் පවුල් වගේ හිරේ යන්න සිද්ධ වෙනවා. பவுலை போல சிறைக்கு போய் செல்ல வேண்டியிருக்கும். එවිට අපි මොකද කරන්න යන්නේ? அப்பொழுது நாங்கள் என்ன செய்ய අද போகின்றோம்? අපි බෝධනය කරන දේ ක්‍රියාවක් තමයි මේ යාඥා කළාට මේ යාඥාවේ අර්ථ දැනගත්තාට කවරදාකවත් මේ යාඥාවට අනුකූලව අපි සේවය කරන්නේ නැහැ. இன்று நாங்கள் ஜெபத்தை படித்தாலும் ஜெபத்தை நாங்கள் சொன்னாலும் கூட பிரசங்கித்தாலும் அதன் வாழ்க்கையிலே கொள்வதில்லை. ක්‍රියාදාමයක්. இது முரண்பாடானது. අපිට දෙවියන් වහන්සේගේ වැඩ වෙනුවෙන් උසාවි යන්න වෙනවා. தேவனுடைய வேலை நிமித்தமாக நாங்கள் நீதிமன்றம் செல்ல வேண்டியிருக்கும். එතකොට මොකටද දෙවියන් වහන්සේ නම් උසාවි යන්න කියනවා නම් தேவன் நீதிமன்றம் செல்ல சொன்னால் පාවුලතුමා හිරකට ගියා. ஏனால் ඒක උසාවි තීන්දුවක්. ஏனால் நீதிமன்றம் தீர்ப்பு அவர் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டியிருந்தது. பேதுருතුමා හිරකට ගියා. ஏன் பேதுருவும் சிறைச்சாலைக்கு சென்றார். සීලස් හිරකට ගියා. சீலா சிறைச்சாலைக்கு சென்றார். ස්වාමීන් වහන්සේගේ ඒ තීන්දුව. அது தேவனுடைய தீர்ப்பாக இருந்தது. நீதி அனுகூலமா දෙවියන්ට හිරගේ යාඥා කරුවා. ஆனாலும் சட்டப்பூர்வமாக அவர் அந்த சிறைச்சாலைக்கு ஜெபித்துக் கொண்டிருந்தார். නිදහස් වුණා. அவர் விடுதலையாக்கப்பட்டார். ඔවුන් නැවත සේවය කළා. மீண்டும் அவர் ஊழியம் செய்தார்கள். ස්වාමීන් වහන්සේට සලස්මක් තියෙනවා. அவருக்கு திட்டம் இருக்கின்றது. මම සයිප්‍රස් වලදී ගියා පාවුල්තුමා හිර කරලා තිබුණා වූ කුටියට. நான் சைப்ரஸிலே பவுலை சிறை வைத்த நான் இடத்துக்கு நான் சென்றேன். මම එක මිනිහෙක්ගෙන් ඇහුවා මේක කොච්චර ගැඹුරුද කියලා. இது எவ்வளவு தாழ்ப்பம் என்று கேட்டேன். ඒ මිනිහා කිව්වා මේක හරි ගැඹුරුයි ඔකට බයින්න එපා එහෙම කියලා. அவர் நீங்கள் இறங்க வேணாம் சரியான ஆழம் என்று கூறினார். අங்க බැස්සොත් මොකද වෙන්නේ? இறங்கினால் என்ன நடக்கும்? ඔක ඇතුලේ හුලං එන්නේ නැහැ. அதுக்குள்ளே காற்று இல்லை என்று கூறினார். ඒ නිසා මේකට බැස්සාම අමාරුයි එන්න. அதுக்குள்ளே இறங்கினால் ஏற முடியாது. මම මේක ඇතුලේ මොන හරි දෙයක් තියෙන හිරගයක් තියනවාද කියලා. இதுக்குள்ள இப்படியான ஒரு சிலைச்சாலை இருக்கிறதா என்று கேட்டேன். ඔක ඔව් කියලා. ஆமான் මම බැස්සා. நான் இறங்கினேன். මම බැහැලා ගියා ගැඹුරටම. அடி தாளத்துக்கே நான் போனேன். යා මම දැක්ක ඇතුලේ හිරගේ තියෙනවා. உள்ளுக்கு ஒரு சிறைச்சாலை இருக்கிறது. මම දැක්ක ලිඳක් තියෙනවා එතන. அதுக்குள்ளே கிணறு ஒன்று මම இருக்கிறது. කල්පනා කළා මේ ලිඳ මොකටද මෙතෙන්ට? இந்த கிணறு எதற்காக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? මම කල්පනා කරලා ආවා. நான் சென்று கொண்டு வந்தேன். අයනකොට මගේ ඇඟේ දාඩිය වැක්කිරෙනවා. அப்பொழுது என் வேர்த்து விட்டது. மயக்கம் மாறி සෑහෙන වෙලාවක් වාඩි වෙලා හිටියා. நான் அதிக நேரமா உட்கார்ந்து මම இருந்தேன். දෙවියන් වහන්සේට කන්න ලව් කළා. நான் தேவனை நோக்கி ஜெபித்தேன். ඔව් කියනවා එක මිනිහෙක් බෞතිස්ම කළා කියලා. நான் ஒருவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். බයිබලයේ කියන එක මිනිහෙක් බෞතිස්ම කළා. நான் ஒருவனுக்கு அல்லாமல் வேறொருவரும் கொடுக்கவில்லை என்று வேதம் බයිබලයේ කියන கூறுகிறது. මේ වචනේ මම හොඳට කල්පනා இந்த කරුවා. வேதத்தை குறித்து சிந்தித்தேன். මම ඩික්ෂනරි පෙර බලන්න ගත්තා. நான் அப்பொழுது சில வேத விளக்க நூல்களை එදා விரித்து මම பார்த்தேன். හෝටලේ මම මුළුමනින්ම කලේ රාත්‍රියේ එල්ලි වෙනකම් මේදී. நான் அந்த இரவு முழுதும் அதைத்தான் செய்தேன். මට සනාත කරගන්න ඕන වුණා මොකද්ද මේ ලිඳ. எனக்கு அது உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியதா இருந்தது. දන්නවද පාවුල්තුමාට කෑම ගෙනාපු මිනිස්සයා 3 මාසයක් අර හිරගේ ඇතුළට කෑම ගේනකොට ඔහුට දේව වචනේ දුන්නා. 3 மாத காலமாக அவருக்கு உணவு கொண்டு வந்த மனிதனுக்கு ඔව් දේව වචනේ හොඳින් හදාරුවා. அவன் தேவ வார்த்தை அறிந்து கொண்டான். ඔව් උඩට එනවා යනවා.
அவர் மேலே வருவார் போவார். නමුත් දෙවියන් වහන්සේ අර තැනදී පාවුල්තුමාව ආරක්ෂා කෙරුවා. அந்த இடத்திலே பவுலை அவர் பாதுகாத்தார். අවසානයේ ඔහු අහනවා මම මොකද කරන්න ඕනේ? அப்பொழுது கடைசியில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். දැන් බෞතිස්ම ලබන්න ඕනේ කියලා. இப்பொழுது ஞானசனம் பெற வேண்டும் என்று சொன்னார். ආඥා කෙරුවා. அவர் ஜெபித்தார். එතන උල්පතක් ආවා. அந்த இடத்தில் ஒரு ஊற்று வந்தது. උල්පත තමයි එළිඳ. அந்த ஊற்று தான் அந்த கிணறாக இருக்கின்றது. இன்றும் இருக்கின்றது. ඒ හාස්කම සිද්ධ වෙන්නේ නැත්තේ ඇයි දේව සභාවේ? அந்த அற்புதம் இந்த சபையில் ஏன் நடப்பதில்லை? අද මිනිසුන්ට ඒක වෙන්නේ නැත්තේ. ஏன் இன்று எங்கள் மத்தியில் நடப்பதில்லை? යාඥාවක් තියෙනවා අපිරිසිදුයි. ஏனால் தூய்மையான ஒரு ஜெபம் இருக்கிறது. කැපවීම නැහැ. ஆனால் ஜெபம் இருக்கிறது பிரதிஷ்டை இல்லை. යාඥාව තියෙනවා දේව බය නැහැ. ஜெபம் இருக்கிறது தேவ பயம் இல்லை. යාඥාව තියෙනවා තමා ඒකට එකඟ නැහැ. ஜெபிக்கிறார்கள் அதுக்கு තමා தாங்கள் හැමදේම ஒப்புக்கொள்வதில்லை. හිතන්නේ තමාගේ බුද්ධියෙන් ඔය හැම එකම කම්පියුටර් කළාම හැම එකම ලෝකයේ ප්‍රකාශ කර පොත් ලිව්වාම හැමදේම මේ වගේ කළාම දැන් මිනිසුන් අතර දැනුවත් වීමකින් මිනිසුන්ගේ මයින්ඩ් එක සම්පූර්ණ චේන්ජ් කරන්න පුළුවන් කියන හැඟීමයි තමයි சிலர் கணனிக்குள்ளே தங்களோட வார்த்தையில் கொடுத்தால் புத்தகங்கள் இருந்தால் மனிதர்களை மாற்றி விடலாம் என்று அவர் நினைக்கிறார்கள். நம்ம சுத்தாத்மன் වහන්සේ කරන්න අපි ඉඩහරින්න ඕනේ. ஆனால் பரிசுத்தாவின் உங்களுடைய நினைவு சுத்தாத்மன் වහන්සේට ඒක කරන්න ඕනේ. பரிசுத்தாவியானவரை செய்ய ඒක வேண்டும். මනුෂ්‍යගේ ශක්තියෙන් කරන්න එපා. அது மனிதனுடைய பலத்தினால் செய்ய එවිට දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය අපෙන් නැති වෙලා යනවා. அப்பொழுது தேவனுடைய கிருபையை நாங்கள் இழந்து දෙවියන් விடுகிறோம். වහන්සේගේ ආශිර්වාදය අපෙන් නැති වෙලා යනවා. தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். சுத்தாத்மன் වහන්සේ කවුරුද? பரிசுத்தாவியானவர் யார்? උන්වහන්සේ කියනවා. அவர் சொல்லுகிறார். නමුත් කමා නොකරනා නම් නුඹලා පියරන් වහන්සේ නුඹලාගේ වර්ධ කමා නොකරනසේක. අන්තිම වචනේ ආඥාව. கடைசியா சொல்லுகிறார் நீங்கள் දැන් මම ඔබට மன்னிக்காவிட்டால் කියා දුන්නා එක වචනෙට අර්ථය. இப்பொழுது එක ஒவ்வொன்றுக்கும் එක වචනෙට මේ මුළු යාඥාවටම ஒவ்வொரு வார்த்தைக்கும் இங்கே ஜெபம் இருக்கின்றது. නුඹලා කමා නොකළොත් නුඹලාටත් කමාව නැහැ. நீங்கள் மன்னிக்காவிட்டால் දැන් ඔබ உங்களுக்கு තාම ණයකාරයා වෙලා ඉන්නවද? நீங்கள் இப்ப கடனாளியா இருக்கிறீர்கள். ණයකාරයෙකුට දේශනා කරන්න බෑ. கடனாளிக்கு ஜெபிக்க செய்தி கொடுக்க පෞකාරයෙකුට දේශනා කරන්න බෑ. பாவிக்கு பிரசங்கம் பண்ண ඒ முடியாது. පාපේ විනිවිද පේන්න යනවා. அது வெளியிலே வெளிங்கரமா தெரியும். ඇහෙන්න යනවා. அது கேட்கும். විනිවිද තේරුම් යනවා මිනිස්සුන්ට. அது பலவிதம் விளங்கிக் கொள்வார்கள். එවිට යක්ෂයා පෙන්නනවා අර බලන්ට ඔව් කියන කතාව ඒ කරන දේ ඔබත් කරන්න ඔබත් කියන්න. அதனால் அவன் செய்யற காரியத்தை நீ செய்ய வேண்டாம் சொல்ல வேண்டாம். අද පාස්ටර්ස්ලා මොනවද කරන්නේ? இந்த போதகர்கள் என்ன செய்கிறார்கள்? දේව සභාවේ ඕන් පව් කරමින් අනුන්ට පව් කරන්න එපයි කියමින් ඕන් පාපේ ක්‍රියාවෙන් ඕන්ට ආදර්ශයක් දෙනවා. වචනෙන් ඕන්ට අදහසක් දෙනවා. பாவம் செய்து கொண்டு பாவம் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார்கள். செய்தியிலே செய்ய வேண்டாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில நடக்கிறது. මේ තන අද මිනිස්සු සිටිනවා. இந்த நிலையிலே ஜனங்கள் இருந்து අද கொண்டிருக்கிறார்கள். නායකයෝ මාරු කරන්න වෙලා තියෙන්නේ. இந்த தலைவர்களை மாற்ற வேண்டி இருக்கின்றது. ඇත්තෙන්ම තව කෙනෙක් හොඳින් වැඩ කරන් යනකොට උන්ට පෙනෙනවා මේ මිනිස්සයා කළ වරද අපි වහලා ගිහින් තිබලා ඒ මිනිස්සයව ඉස්සරහට දැම්මට ඒක යකා පෙන්නන්න යනවා. ஏனால் ஒருவன் நல்லா வேலை செய்யும் பொழுது அவன் மறைந்த பாவங்களை அவன் காட்டி கொடுக்க பிசாசு வருகின்றான். දෙවියන් වහන්සේ දේව පුතා පෙන්නකොට යක්ෂයා යක්ෂ පුතා පෙන්නනවා. ஏனால் தேவன் தேவனுடைய குமாரை காட்டும் பொழுது பிசாசன் தன்னுடைய குமாரனை காட்டுகிறான். යක්ෂයා කියනවා මේ මගේ පුතා. அப்படி பிசாசு இவன் என்னுடைய குமாரன். යකා හරි කැමති. பிசாசன் மிக තමාගේ ගොඩ වැඩි කරගන්න. தன்னுடைய வேலை செய்யும்படியாக. මෝසස් කියන දේවගතිතුමා மோசே என்னான போதகர் කිසි වරදක් කළේ නැහැ. ஒரு பிழையும் செய்யவில்லை. මලාට පස්සේ மரித்த பின்பு යක්ෂයා මොකද කිව්වේ? பிசாசானவன் என்ன கூறினான்? ආත්මය දෙවියන් වහන්සේට දෙන්නද යකාට ගණ්ඩද කියලා ඔහු කල්පනා කෙරුවා. அந்த இடத்திலே ஆவியை தேவனுக்கு கொடுப்பதா பிசாசு මේ கொடுப்பதா? නඩුවෙන් දිනන්නට இந்த வழக்கிலே வெற்ற வேண்டுமானால் විවිධ උපක්‍රමශීලී වැඩ ඔහු කළා. சில வழிமுறைகள் இருந்தது. නඩුවක් උසාවියේ කියනකොට ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் பொழுது විත්‍ය සහ අපි දකිනවා පැමිණිල්ල තිබෙනවා. வாதி பிரதிவாதிகள் அங்கே இருக்கிறார்கள். දැන් මේ දෙගොල්ල අතරේ සටනක් යනවා. இவர்கள் மத்தியில் ஒரு யுத்தம் මේ நடக்கின்றது. දෙගොල්ලම ලෝයස්ලා අල්ලනවා. ரெண்டு பேரும் சட்டநிலையில் ඔය பிடிப்பார்கள். පොත් පෙරල බලනවා මේ නඩුව මන් දිනන්නේ කොහමද? இந்த வழக்கை எப்படி வெற்றி வந்து புத்தகங்களை பிரட்டுவார்கள். මම දිනන්නේ කොහමද? எப்படி நான் வெற்றி என்று மற்றவர் பார்ப்பார். දන්නවද යුත් කියන පොතේ එකේ 9 කියවලා බලන්න. யூதாவின் புத்தகத்திலே 9ஆம் යුත් 9ஆம் කියන வசனத்தை පොතේ வாசிப்போம். එකේ 9 කියවලා බලන්න. யூதா புத்தகம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். සුද්ධ ලියවිල්ල මොනවද කියන්නේ? பரிசு வேதாகம் என்ன කවුරු கூறுகிறது? හරි කියවන්න. யாராவது வாசிங்க. දේව දූතයෙක් තමයි ඒකට බාරකාරත්වය තිබෙන්නේ. அந்த இடத்திலே ஒரு தேவ අද දේව தூதனானவர் දූතයෝ කාටවත් දර්ශනය වෙන්න යන්නේ නැහැ. இன்றைக்கு யாருக்கும் அவ்விதமா தரிசனம் கிடைப்பதில்லை. අද දේව දූතයෝ ඔබ ගැන කතා කරන්න යන්නේ නැහැ. உங்களை பற்றி பேச போவதில்லை. නමුත් ඔබ දේව දූතයෙක් දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. ஆனால் உங்களை குறித்து දූතයා කියන්නේ පණිවිඩකාරයා. தேவதூதன் ஒரு செய்தியாளர். අද දේව දූතයෙක් වශයෙන් ඔබ බලාපොරොත්තු වෙනවා. ஆனால் நீங்கள் அவ்வாறு බලන්න எதிர்பார்க்கிறீர்கள். එකේ 9 මොකක්ද කියන්නේ? 9ஆம் வசனம் என்ன கூறுகிறது? කියවන්න. කවුරු හරි.
பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின பொழுது அவனை தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று கூறினான். අග්‍ර දේවදූතයාව මිකාኤල් මෝසස්ගේ මිනිහ ගැන විවාද කරද්දී නින්ද විනිශ්චයක් ඔහුට විරුද්ධව කරන්නට බය වී ස්වාමීන් වහන්සේ ඔබට තරවට්ටු කරන සේකයි යකෝ කිව්වලු. යකෝ උඹට තරවට්ටු කරනවා. என்னால் பிசானான் அவ்வீரமாக கூறினான். යක්ෂයාට තරවට්ටු කරනවා. என்னால் பிசான் கடிந்து මෝසස්ගේ මිනිහ ගැන மோசேயினுடைய මේක මට දෙන්න. இந்த பிணத்தை தரும்படியா ඔහුගේ පොඩි වැරදි තියෙනවා. அதில் பிழையான பாவம் இருக்கிறது. මෝසස් වගේ කිරිය පොඩි වැරදි හෙව්වා නම් ඔබගේ මගේ ලොකු වැරදි හොයන්නේ නැද්ද? மோசே சிறு பாவத்தை தெரினா எங்களை எவ்வளவு பாவம் இருக்கின்றது. එතකොට යක්ෂයා එහෙම කිව්වා. பிசாசன் அந்த இடத்தில் பிறர் கூறுகிறான், எனக்கு தாரு. ඔබ කල්පනා කරන්නේ මොකක්ද? நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள்? ඔබ දූතයෙක්ව සිටිනවාද යකාගේ දූතයෙක්ව සිටිනවාද? நீங்கள் தேவனுடைய தூதரா இருக்கலாம், பிசாசுடைய தூதரா இருக்கிறீர்களா? පණිවිඩය தேவன் கொடுக்கிற செய்தி, ගොඩනගන සභාව உங்கள் நீரும் கட்டிறான சபை මොන සභාවද? என்ன சபை? ඔබගේ සභාවට අර්ථකථන ගොඩක් දෙන්න පුළුවන්. உங்களுடைய சபைக்கு பலவிதமான பொருட்களை கூறலாம். යක්ෂයාගේ සභාව, பிசாசுனுடைய சபை, පාපයාගේ සභාව, பாவத்தின் சபை, නගර සභාව, நகர சபை, කුණු අදින සභාව, குப்பை இழுக்கிற சபை, කුණු ගොඩ කරන සභාව, குப்பையை சேர்க்கிற சபை, විවිධ සභා දෙන්න පුළුවන්. இப்படியான பொருள்களை கூறலாம். ඉතින් අපි දකිනවා நாங்கள் காண்கிறோம். දැන් ඔබ ගොඩනගනවා නම් සභාවක් நீங்கள் ஒரு சபையை මේ கட்டுவீர்களானால் සභාවට පහර වැදිලා කඩලා ගියා. இது சில வேளையிலே உடைந்து விடும். ඔප්පුව අපිට තිබුණත් ඒ සභාව වැහුවා. உறுதி எங்களிடத்தில் இருந்தாலும் அது மூடி விடுகிறது. නීති අපි ඉදිරියේ තිබුණත් ඒකට පහර වැදුනා. சட்டம் எங்கள் பக்கமா இருந்தாலும் அதை உடைக்கிறார்கள். ඒ වගේම මිනිස්සු ඔක්කොම විසිරලා ගියා. ஜனங்கள் சிதறுண்டு போகிறார்கள். විවිධ දේවල් වෙනවා. பல காரியங்கள் නමුත් சம்பவிக்கின்றது. දේව සභාවට ඒක වෙන්න බෑ. ஆனால் தேவனுடைய சபைகள் දේව சம்பவிக்காது. සභාව ගොඩනගන්නට ඕනේ. ஆனால் தேவனுடைய சபை கட்டப்பட අද வேண்டும். වෙලා තියෙන ප්‍රධානම හේතුව இன்னைக்கு நடக்கிற முதல் காரியம் என்ன? ආත්මයන් වහන්සේගේ සභාවලට කතා කරන්න වෙලා තිබෙනවා. ஆவியானவர் சபைக்கு பேச வேண்டும். ස්වාමීන් වහන්සේ කියන්නේ සභාවට කතා කරනවා කියලා. என்றால் சொல்லலாம் ස්වාමීන් වහන්සේ කියන්නේ නෑ සභාවට කතා කරනවා. தேவன் சொல்வதிலே சபத்துக்கு උන්වහන්සේ பேசுகிறது. කියනවා ආත්මයන් වහන්සේගේ සභාවලට කියන දේ කන්න නැත්තේ ආසාවා කියලා. சபைக்கு ஆவியானவர் கூறுவதை Hallelujah. காதுவார் கேட்க கடவன். Hallelujah. ஹalleluya. ආත්මයන් වහන්සේගේ සභාව කොහෙද තියෙන්නේ? ஆவியானவர் சபை ඒ கட்டுகிறார். වචනය මත තියෙන සභාව. தேவ வசனத்தின் மூலமாக දැන් ගොඩක් கட்டுகிறார். සභාවල් තියෙන ආත්මයන් වහන්සේ මත නෙමෙයි. இப்போ உங்களுடைய சபையானது ஆவியானவர் மத்தியில், ආත්මයන් වහන්සේගේ වැඩේ නෙමෙයි. ஆவியானுடைய வேலை அல்ல. ශුද්ධාත්මයන් වහන්සේ පැත්තක අපි ගොඩනගන්න යනවා. ஆவியான ரூபரம் வைத்துவிட்டு நாங்கள் கட்டு எழுப்புகிறோம். ඒ නිසා වුන් මොනවද කරන්නේ? அப்பொழுது என்ன நடக்கின்றது? ස්වාමීන් වහන්සේගේ වැඩ මම ගොඩාක් අකමැති දෙයක් තමයි පල්ලිය ඇස්සේ දේවස්ථානය ඇතුලේ රෝවල් හදන එක. දේවස්ථානය ඇතුලේ රෝවල් හදන්න එපා. ஏனால் அந்த சபையிலே வைத்து நீங்கள் வைத்தியசாலையாக மாற்ற வேண்டாம். මම වෛද්‍ය විද්‍යාව කරේ විශ්වාස කරනවා. ஆனால் வைத்திய முறையை நான் நான் என்னோட விசுவாசிக்கிறேன். நான் அதை நம்புகிறேன். නමුත් අපි මනුෂ්‍යයන්ට දේවයන් වහන්සේගේ සුවය ගැන කියා දෙනාට වඩා අපි කියන්න යන්නේ අපට රටවල් වලින් එවනවා ඕන තරම් සල්ලි, ඕන තරම් බේත්, ඕන තරම් දේවල්. ඒක නිසා අපි මේවා කරමු කියන හැඟීමට ඇවිල්ලා ලෞකික සභාවක් වට තමන්ගේ සභාව පත් කරගන්න. சபையிலே தேவன் சுகப்படுத்துகிறார் என்று விட்டுவிட்டு எங்களுக்கு வெளிநாட்டு சல்லி வேறு பணம் வருகிறது මම දන්නවා மறந்து මේ හැම කෙනාම දෙවියෝ පාවිච්චි කරලා තියෙනවා. எல்லாரையும் தேவன் பாவிக்கின்றார். හැම කෙනාම දෙවියෝ පාවිච්චි කරලා තියෙනවා. எல்லாரையும் தேவன் பாவிக்கின்றார். දැන් අපිට මේ පාවිච්චි කිරීම අමතක වෙලා අපි පාවිච්චි වෙන්න යනවා දෙවියන්ව පැත්තකින් තියලා. தேவன் பாவித்த மறந்து விட்டு நாங்கள் தேவனை உருப்புறம் வைத்து நாங்கள் பாவிக்க போகிறோம். උන්වහන්සේගේ නමින් බොහෝ රෝගීන් සුව කරලා තියෙන මිනිස්සු මෙතන ඉන්නවා. தேவன் அநேகர் சுகமாக்கின அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ඒ සුද්ධාත්මයන් වහන්සේගේ බලය ගැන ඕන හිතනවා. அவர்கள் பரிசுத்தவானுடைய வல்லமை අමතක நினைக்கிறார்கள். වෙලා තියෙනවා. இப்பொழுது அது மறந்து இருக்கின்றது. අපි දන්නවා හැමදාම අපි කන්න ගියාම රස ගැන කල්පනා කරන්නේ පස්සේ. ஏனால் நாங்கள் ஒரு ஆகாரத்தை உண்பதற்கு முன்பதாக நாங்கள் சுவையை මොනවද நாங்கள் බෙදන්නේ யோசிக்கிறோம். ඔක්කොම කනවා. எல்லாவற்றையும் சாப்பிடுகிறோம். අපට ගුණද අගුණද කියලා අපි දන්නේ නැහැ. அது நல்லதா கெட்டதா என்று பார்ப்பதில்லை. බෙදුවද කෑවා. இப்ப போட்டுக்கொண்டு எல்லாம் ඒ சாப்பிடுகிறோம். වගේ අපිට අද දේශනා කිරීමත් ඔය වගේ වෙලා. அதே வண்ணமாக பிரசங்கம் செய்வதும் இருக்கின்றது. යාඥා කිරීමත් ඔය වගේ වෙලා. ஜெபமும் அவ்வாறே இருக்கின்றது. මම එක දේව සේවකයෙක් ඉන්දියාවෙන් ඉඳලා ආවා. ஒரு தேவ ஊழியக்காரர் இந்தியாவில் இருந்து வந்தார். මම ඔහුට කිව්වා நான் அவருக்கு ඔබ கூறினேன், දේශනාවට ලෑස්ති වෙන්න කියලා. நீங்கள் ஜெபத்துக்கு அந்த செய்தி கொடுக்க මම ஆயத்தப்படுங்கள். ඕන වෙලාවක ලෑස්ති වෙලා ඉන්නේ. நான் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறேன் என்று මම கூறினார். ලෑස්ති වෙන්න කියලා කිව්ව ඕනනක ලෑස්ති. නමුත් මම කිව්වා යාඥා කරලා දේශනා කුඩුවට එන්න කියන එක. நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமா இருப்பது சரி, ஜெபித்து விட்டு வாருங்கள் என்று கூறினேன். අපෝ මම ගිය අවුරුද්දේ යාඥා කරුවා ලංකාවට එන්න යාඥාවට දේශනාව ඔක්කොටම කිව්වා. என்றால் கடந்த வருடத்திலே இலங்கைக்கு வருவதற்காக நான் ஜெபித்து விட்டேன் என்று දැන් கூறினார். මනුස්සයා යාඥා කරලා මේ දේශනා කුඩුවට නැග්ගා. இப்பொழுது ஜெபித்து விட்டு
பிரசங்க மேடைக்கு මම ஏறினார். පිටිපස්සෙන් ඉඳලා நான் பின்னால் இருந்து கொண்டு ස්වාමීනි මේ මනුස්සයා පාවිච්චි කරනකොට මනුස්සයා මගේ ඇඟට කඩාගෙන වැටුණා. நான் ஆண்டவர் இந்த மனிதனை பாவின்னு சொல்ல அந்த மனிதன் என் மேலே விழுந்து මනුස්සයා விட்டார். මගේ ඇඟට කඩාගෙන වැටුණා. அவர் எனக்கு மேலே விழுந்து விட்டார். ඊට අවුරුදු 20කට ඉස්සෙල්ලා ඒක සිද්ධ වුණේ මේ. ஒரு 20 வருடம் முன்பாக මම சம்பவித்தது. මිනිහව අල්ලගත්තා. நான் அவரை பிடித்துக் கொண்டேன். මට බෑ කියලා මුඛය ගන්නවා. எனக்கு முடியாது என்று கத்துகிறார். ඇයි? ஏன்? මිනිහා ලෑස්තිලා හිටියේ සුද්ධාත්ම ගින්න තැනට එන්න මාංශයෙන්. என்றால் மாம்சத்திலே பரிசுத்தாவின் அக்கினி இருக்கிற இடத்துக்கு வர ஆயத்தமாயிரு. මිනිහාගේ ක්‍රියාවල් ඔක්කොම යක්ෂයාගේ ක්‍රියාවල්. செயல்பாடுகள்லாம் பிசாசனுடையதாக இருந்தது. යකෙක් දේශනා කුඩුවට දුන්නොත් දේශනා කරන්න කියලා ඌ ලස්සනට දේශනා කරනවා. பிசாசுக்கு ஜெபி ඒ பிரசங்கம் ආලෝකයේ பண்ணும்படியாக දූතයාගේ වෙස් ගත්තා. என்றால் தேவனுடைய சாயலை அவன் தரித்திருக்கிறான். ආලෝකයේ දූතයාගේ වෙස් ගත්තාම ஒளியின் தூதனுடைய சாயலை பெற்றிருக்கிறான். ඔක්කොම පේන්නේ ආලෝකයේ දූතෙක් වගේ. எல்லாம் பார்க்கும்போது ஒளியின் නමුත් යකා எல்லாம் பிசாசாக இருக்கின்றது. දැන් මෙතෙන්ද කියන්නේ මිකාኤල් අග්‍ර දූතයා ඇවිත් යක්ෂයා සමග පොරවදන අතර මෝසස්ගේ වෙනිය ගැන විවාද කරද්දී නින්දිත වූ විනිශ්චයක් කරන්නට ඔහුට විරුද්ධව බය වී ස්වාමීන් වහන්සේ නුඹට තරවට්ටු කරන සේකයි කිව්වා. බයිබල් පදේ කටපාඩම් කරගන්න. மிகாவேல் மோசேயுடைய பிரேதத்தை குறித்து தரிக்கும் பொழுது பிசாசுன தூசணமாக பேசாதபடி கர்த்தருடைய එතකොට கடிந்து ඔබ තුල கொள்வார் என்று තියෙනවා கூறினார். දෙවියන් වහන්සේගේ වචනේ. தேவனுடைய வார்த்தை எங்களுடைய இதயத்தில் இருக்கிறது. යක්ෂයා ඔබට බය වෙනවා. அப்பொழுது பிசாசன் பயப்படுவான். ඔබ ක්‍රිස්තු භක්තිකයෙක් කියලා දන්නවා. நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் என்று ඔබ හොඳ அறிந்திருக்கிறார். පාස්ටර් කෙනෙක් කියලා දන්නවා. நீங்க நல்ல ஒரு போதகர் என்று அறிந்திருக்கிறான். අපේ සභාවේ තමයි අනවශ්‍ය නීති නැත්තේ. எங்களுடைய சபையில தான் හේතුව දේව වචනේ ඔබට හොඳින් කියලා දෙනවා. உங்களுக்கு வேத வார்த்தை நன்றாக கற்றுக் கொடுக்கிறோம். එවිට ඔබට පුළුවන් යන්න. உங்களுக்கு சுதந்திரமாக போக මම முடியும். කාලේ කුත්ත වෙන්න ඉන්න මිනිහා. ஏனால் நான் காலத்தை கடந்து சென்று මට කියන්න පුළුවන් ඔබට තරවට්ටු කරන්න නෙමෙයි. உங்களை கடிந்து கொள்ள கூற ඔබට மாட்டேன். දොස්තරවන්ට නෙමෙයි. கடிந்து கொள்ள கூற හොඳ மாட்டேன். තාත්තා කෙනෙක් වෙන්න කැමතියි මම. நான் ஒரு சிறந்த தகப்பனாக ස්වර්ගයේ விரும்புகிறேன். තාත්තට කතා කරන්න පුළුවන් වෙන්නේ හොඳ තාත්තා කෙනෙක්. ஏனால் பருவத்தை பற்றி பேச முடியும் நல்ல ඔබ ஒரு තාත්තා தகப்பனுக்கு කෙනෙක් மாத்திரமே. නම් ඔබ සභාවේ තාත්තා නම් நீங்கள் ஒரு தகப்பனாக சபைக்கு தகப்பனாக இருந்தால் අපගේ පියා ස්වර්ගයේ ඉන්න සියලු දෙනාගේම පියා. எங்களுடைய தகப்பன் பரலோகத்தில் இருக்கின்றார். හැබැයි ඔබට දෙවියන් වහන්සේ උදව් කරන්නට යනවා. உங்களுக்கு தேவன் உதவி செய்ய போகிறார். සුද්ධාත්ම ගින්න එවන්න ඕනේ. பரிசுத்தாவின் அக்கினியை அனுப்ப මම வேண்டும். දැන් සභා පහක පාලනයක් කරනවා මේ අවට තියෙන. நான் அண்மையில் இருக்கிற 5 சபைகளை நான் நடத்தி கொண்டு මට இருக்கின்றேன். හම්බ වෙලා තියෙන පාලකවරුන්ගෙන් ගොඩක් අය දුර්වල අයයි. எனக்கு அதிலே கிடைத்திருக்கிற හැබැයි මට போதுகள் சில පේනවා ඔවුන්ගේ பலவீனர்கள் වැරදි අනන්ත අප්‍රමාණවත්. அவருடைய அநேக பிழைகள் இருக்கின்றது. මම යාඥාවෙන් ඔවුන්ව ජය ගන්නට යනවා. நான் ஜெபத்தின் மூலமாக அதை ஜெயிக்க போகின்றேன். සමහරුන්ගේ කොණ්ඩේ අමුතු විදියට හදලා. அவருடைய தலைமுடிகள் புதின விதமாக සමහරුන්ගේ ගත නිකන් අමුතු විදියට ගමන් කරලා. அவர் வித்தியாசமாக நடப்பார். සමහරුන්ට විනයක් නැහැ. அவர் சிலருக்கு ஒழுங்கில்லை. තුනටියෙන් පල්ලහැ කළුයි තුනටියෙන් ඉහළ සුදුයි. இடுப்பு கீழே கருப்பு, இடுப்புக்கு மேலே வெள்ளை. ඒක ඇඳුමෙන්. உடுப்பிலை. ඔවුන්ට සුදු ඇඳුමක් අඳින්න ආස නැහැ. அவருக்கு வெள்ளை வஸ்திரம் உடுப்பதற்கு விருப்பம் இல்லை. ඒ කියන්නේ උන්ගේ යට කොටස කළුයි කියලා උන් ඔප්පු කරන්නට යනවා. அவங்க கீழ்ப்பகுதியை கருப்பு என்று காட்ட කොටස விரும்புகிறார்கள். වැඩ ඔක්කොම සුදුයි කියලා උන් ඔප්පු කරන්නට යනවා. ஏன்னா மேல் பகுதியெல்லாம் வெள்ளையா இருக்குன்னு காட்ட ඔළුව விரும்புகிறார்கள். කියනවා මම්බූරුවා කියලා. ஆனால் தலையை சொல்கிறேன் நான் கழுதை තමන් என்று. පෙරදුනා කියලා තමන් කියන්නට යනවා. தாங்கள் செய்வதையே තව சொல்கிறார்கள். සමහරු ඉන්නවා. இன்னும் சிலர் இருக்கிறார்கள். තමන්ගේ කාර්යභාරය කරන්නේ කොහොමද තමන් සල්ලි දුන්නොත්. பணம் கொடுத்தால் தங்களுடைய காரியத்தை எப்படி செய்யலாம் என்று சிந்திப்பார்கள். තමන්ගේ ඇදහිලිවන්තොත් එක ගණදෙනු කරනවා. ඊට පස්සේ කියනවා මම හිඟන්නා උඹලා දෙවියන්ගේ දරුවා කියලා. பிறகு அவர் சொல்வார் நான் பிச்சைக்காரனா இருக்கேன் நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று கூறுவார்கள். දෙවියන් වහන්සේ සලස්මක් තියෙනවා. கர்த்தருக்கு ஒரு திட்டம் உண்டு. ඒ ළඟදී එක සහෝදරයෙක් මම හම්බ වුණා. அண்மையில் ஒரு சகோதரனை சந்தித்தார். හම්බලා කිව්වා මගේ ගේ ඔක්කොම දි รา පත් වෙලා වැටිලා තියෙනවා. என்னுடைய வீடு இடிந்து விட்டேன் என்று මම கூறினார். ඔහුට කියලා ආව මේ ඇදහිලිවන්තයාට මෙහෙම කතාවක්. அந்த விசுவாசல் இப்படியான ஒரு கதையை கூறினேன். ඔබට කීයක් යනවද මේක හදන්න? இந்த வீட்டை கட்ட எவ்வளவு ஆகும் என்று கேட்டேன். අවුරුදු 5ක් වැඩ කළත් හම්බ වෙන්නේ නැහැ. මට 50000කට වැඩිය. මම 50000. 50,000க்கு அதிகமாக செல்லும் என்று මම கூறினார். කිව්වා ඔබ දන්නවද? உமக்கு தெரியுமா දෙවියන් වහන්සේ මට මේක දුන්නොත් கத்தர் இதை எனக்கு கொடுத்தால் මම ඔබට ගෙනත් දෙන්න යනවා. நான் உனக்கு கொண்டு வந்து தருவேன் என்று හැබැයි கூறினேன். මා කෙරේ බලාපොරොත්තු වෙන්න එපා. நான் என்மேல் நம்பிக்கை வைக்க ඔය வேண்டாம். ආඥා කරන්න. நீ ஜெபி என்று கூறினேன். මම කලන්තේ දාලා වැටුණ දවසක් පල්ලියේදී. அவன் ஒரு நாள் மயங்கி මම ஆலயத்தில் මොකද விழுந்து කියලා? விட்டார். ඔබ මට නිරහරව ආඥා කරන්න කිව්වනේ. நீங்கள் உபவாசி ஜெபிக்க கூறினீர்களே. මම එහෙම කිව්වද? நான் அப்படி கூறினேன். මම ඔබ ආඥා කරන්න நீ කිව්වා. ஜெபி என்று கூறினேன். කවුද ඔබ නිරහරව ඉන්න කිව්වා? யார் உன்னை உபவாசிக்க මම சொன்னது? දවස් 7ක් ඉන්නවා බ්‍රත කිව්වා. நான் 8 நாள் இருப்பேன் என்று ඔබ கூறினார். ආඥා කරන්නකො මම වැඩියෙන් තියාගත්තා. ஆனால் நீ ஜெபிக்க வேண்டும். අනවාද ඒ ඉවර වෙනකොට මිනිහෙක් මට ඇවිල්ලා කිව්වා මම දෙවියන්ට පොරොන්දුවක් වෙලා තිබෙනවා අහිංසකයෙකුට උදව්වක් කරන්නට 50,000ක් කියලා. அவ்வளவு ஜெபிக்கும் பொழுது ஒருவர் நான் ஒரு ஏழைக்கு உதவி செய்வேனா මම අර මිනිහට දුන්නා. அந்த 50,000 கொடுத்தார் அவரை கொடுத்து ඒ விட்டேன். මිනිහා ගිහිල්ලා එයාගේ වැඩේ කරගත්තා. அவர் கொண்டு போய் அவருடைய வேலையை செய்து මට விட்டார். ඇවිල්ලා කිව්වා බ්‍රදර්
දෙවියෝ මගේ මුහුණ බැලුවා. ஆண்டவர் என் முகத்தை කවුද මේ பார்த்தார். කරන්නේ? இது யார் செய்கிறது? ස්වර්ගයේ පියා. பரலோகத்தின் தகப்பன், අපගේ පියා. எங்களுடைய பிதாவானவர். අපි දන්නවා අද බොහෝ මිනිස්සු යාඥා කළා කරනවා. ඒක හොඳ දෙයක්. அநேகர் ஜெபிக்கிறார்கள், நல்லது. නමුත් මේ පරමණ්ඩල යාඥාවේ ස්වාමි වාක්‍ය ආරාධනා යාඥාවේ இந்த பரமண்டல ஜெபத்திலே ඒ වගේ මේ ස්වාමින් වහන්සේගේ යාඥාව අපි කෙටියෙන් කියනවා. நாங்கள் இது பிதாவுடைய ஜெபம்னு ඒ சொல்கிறோம். යාඥාවේ එක දේ ඔබේ ජීවිතයේ ඇතුලේ ඉෂ්ට වීද? அந்த ஒவ்வொரு காரியம் கூட வாழ்க்கையில நடைபெறுகிறதா? ඔබ කියන්නේ නෑ. நீங்கள் சொல்லி இல்லுவீர்கள். පිට අපි එක්ක ඉන්නවා මිනිස්සු. எங்களை சுற்றி இருக்கிறார்கள் අපි ஆட்கள். විශ්වාස කරනවා. எங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ඒ විශ්වාස කළාට පස්සේ நாங்கள் விசுவாசித்த பின்பு ඔව් යාඥා කරනවා, හැම වෙලක්ම කරලා දෙනවා, බොහොම ආදරෙයි අනේ පාස්ටර් කියනවා. නමුත් අවසානයේ Tamanටත් බිල තියලා රටටත් බිල තියලා මිනිහා පැනලා යනවා. ஏனால் அவ்விதா அவர் ஒற்றுமையா இருப்பார்கள், செயல்படுவார்கள், අපිට கடனை අඳුනගන්න வைத்து බෑ ආලෝකයේ போய்விடுவார். දූතයව. இது ஒளியின் தூதனாக இருக்கிறது. ඒ වගේ පාස්ටර්ලා කොච්චර ඉන්නවද? இவ்வாறு எவ்வளவு போதகர்கள் සිස්ටර්ලා இருக்கிறார்கள், කොච්චර ඉන්නවද? எவ்வளவு சகோதரர்கள் මම இருக்கிறார்கள். දන්න එක සිස්ටර් කෙනෙක් හිටියා. நான் அறிந்த ஒரு சகோதரி මේ இருந்தார். සිස්ටර් සුභාරංචියේ දැනගමන් පත්‍රිකාවක් දෙනවා. ஏனால் சுவிசேஷம் அறிவிக்கும் போது ஒரு பத்திரிகையை கொடுப்பார், ඊට පස්සේ තව පත්‍රිකාවක්. இன்னொரு பத்திரிகை கொடுப்பார். ඒ පත්‍රිකා දෙක අරන් බැලුවම එක කියනවා ප්‍රේමේද වෛරේද කියලා. ஒன்று அன்பா பகையா என்று கேட்டிருக்கும். අනිත් ඒ පත්‍රිකාවේ තියෙනවා අප ඔබ ලක්ෂණ කරමු, අපි ඔබ ලස්සන කරමු, මෙතන තියෙනවා ස්ථානට එන්න මේක බියුටි සැලුන් කියලා. இந்த நாங்கள் அழகுபடுத்துவோம், ஆகவே இந்த இடத்துக்கு வாருங்கள் என்று ஒரு பத்திரிகையில் இருக்கும். දැන් මේ පත්‍ර දෙක ගත්ත ගමන් ඊට පස්සේදී මේක මනුෂ්‍ය අතරමං වෙනවා. இதை பெற்றுக்கொண்டான மனிதன் வழி தெரியாமல் போய்விடுவான். ඒක ප්‍රකාශ කරන වෙනම ස්ථානයක් තිබෙනවා. அதை அறிவிக்க வேறு இடங்கள் இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ 16 හෝ 16 ඒකේ කාර්යභාරයේ හිමි නැහැ. தேவனுடைய பிள்ளைகள் இவ்வாறான காரியங்களில் செயல்பட மாட்டார்கள். අපේ අය කරන්නා වූ වැරදි. எங்களுடையவர்கள் செய்யறான தவறான காரியம், සමහර අය කතා විලාසය சிலருடைய கதை பேச்சு விதங்கள். මම යාඥාවට යනවා. நான் ஜெபிக்க போகும்பொழுது තමන්ගේ යාඥාව හරි බලවත්. அவருடைய ஜெபங்கள் மிக ඊට வல்லமையானது. පස්සේ කෑම වෙලාව වෙනවා. அந்த சாப்பாட்டு நேரம் வரும், අර ස්වභාවයක් වුණ මෙතනට ගේනවා. அந்த இடத்தில் உள்ள காரியங்கள் මේ ස්වභාවයක් වුණ මෙතනට ගේනවා. அந்த சபை இந்த சபையில குறையில கொண்டு ඒ வருவார்கள். කුණ දිග අර ගන්නවා. எல்லாம் அங்கே விரித்து விடுவார்கள். දෙගොල්ල කනවා. இரண்டு பேரும் சாப்பிடுவார்கள். කුණු කන ගමන් කුණු බෙදනවා. குப்பையை சாப்பிடும் வண்ணமாகவே මැරිච්ච குப்பையை සතා ගොඩ ගන්නවා. அதை பிரித்துக் கொள்வார்கள். මල කුණක් අවුස්සල ගඳ ගස්සනවා. அந்த பிணத்தை வெளியே இழுத்து நாற்றத்தை அடை ඉතින් ගිහි මිනිසුන් අවුල් වෙනවා. அங்க வந்தவர்கள் எல்லாம் கிளம்பி හැබැයි வருவார். ඉතින් පරමණ්ඩල යාඥාව තරම් වටිනාකම තිබෙන එක ඒක අපේ යාඥාවේදී හොඳට අපිට ගොතලා කරන්න පුළුවන් යාඥා හොඳට ගොතලා කරනවා. ஏனால் பரமண்ட ஜெபத்தில் என்ன சொல்ல முடியும், அதை எவ்வளவு நாங்கள் சுற்றி வளைத்து சொல்லிலுமோ அப்படி நாங்கள் சொல்லலாம். ගොතලා කරන යාඥාව
අපි අර යාඥාවේ තියෙන වටිනාකම මේ ගොතල කරන යාඥාවට අපි සම්බන්ධ කරගත්තා. ஏனென்றால் பரமண்டலத்தில் ஜெபத்தில் இருக்கிற வல்லமே මේ පරමණ්ඩලයේ අපි නොකියුවට මේ පරමණ්ඩලයේ ඇතුලේ තිබෙනවා මේ ස්වාමින්ගේ යාඥාව ඇතුලේ තිබෙනවා අපි යාඥා චරිතය කොට නගාගන්නේ කොහොමද කියලා. ஏன்னா கர்த்தருடைய ஜெபத்தில் எங்களோட வாழ்க்கையை எப்படி நாங்கள் புதுப்பித்துக் கொள்வது என்பதனை கூறியிருக்கிறது. මම රෝගියෙක් සුව කරන්නට කියලා යාඥා කරන්නේ නැහැ මේ පරමණ්ඩලය කියලා. ஏனால் ஒரு வியாதியத்துக்கு ஜெபிக்கும் பொழுது பரமண்டல ஜெபத்தை கூற மாட்டேன். මට සුද්ධාත්මන් වහන්සේ මඟ පෙන්වන වචන මම කියන්නේ. எனக்கு பரிசுத்தவாவின் காண்பிக்கிற வார்த்தையை கூறுகிறேன். මගේ ජීවිතයේ මේ ස්වාමින්ගේ යාඥාවත් එක්ක සම්බන්ධ කරලා. ஆனா என்னோட வாழ்க்கையோ பரமண்டல ஜெபத்தோடு ஒப்பிட்டு இருக்கின்றேன். ඒකයි ඔබ කරන්න ඕනේ. அதே நீங்கள் செய்ய வேண்டும். මම දැන් අහන්නේ බබ්බද වික්ටර්ගෙන් ඔබ දන්නවාද ඒක කියලා. உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க மாட்டேன். එහෙම කෙනෙක්ද කියලා මං අහන්නේ නැහැ. அப்படி ஒரு ஆளா என்றும் கேட்க හැබැයි மாட்டேன். දෙවියන් වහන්සේ අහන ඔබ හැමෝගෙම. ஆனால் தேவன் உங்கள் எல்லாரிடத்திலும் கேட்கிறார். දෙවියන් වහන්සේ අහන ඔබ හැමෝගෙම. உங்கள் எல்லாரிடத்திலும் தேவன் கேட்கிறார். එතකොට ඔබ කියන්න ඕනේ මම දන්නවා ස්වාමිනේ. ஆண்டவரே நான் அறிந்திருக்கிறேன். ඒ වුණාට මගේ පුරුද්ද අතහැර ගන්න බෑ. அந்த பழக்கத்தை விட முடியவில்லை. ඒක කරන්න එපා. அதை செய்ய வேண்டாம். ඒක දෙවියන් වහන්සේගේ. அது கர்த்தருடையது. මම දන්නවා හොඳ දේශකයෝ ඔබට එන්න ඉන්නවා. என்றால் இன்னும் செய்தியாளர்கள் நல்லவர்கள் வர இருக்கிறார்கள். කුඩා මම කැමති කුඩා ළමයෙක් දේශනා කරනවා නම් මම අහන්නේ ඒ කුඩා ළමයාගේ දේශනාව නෙමෙයි. ஒரு சிறிய பையன் பிரசங்கிப்பான் அவரே සුද්ධාත්මන් වහන්සේගේ වචනය. பரிசுத்தாவினுடைய வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். උඹලා දේශනා කරන කාල මිනිස්සුන්ගෙන් අහන වචනය දේව පණවිඩය දෙවියන් වහන්සේගේ පණවිඩයයි කියලා. என்றால் நீங்க தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது ලොකු දේශනාකාරයෝ කැමති නැහැ මේ දේශනාවල් අහගෙන ඉන්න. அநேக பிரசங்கத்தை கேட்க விரும்புவதில்லை. ඕන් බලන්න ඩික්ෂනරි පෙරලනවා මොනවද මේ බයිබල් විශාරදවරු වගේ ලොකු ලියලා තියෙන පොත් ටික පෙරලනවා. ஐன பல விதமான புத்தகங்களை பிரட்டி புது புது காரியங்களை தேடுவார்கள். සාමාන්‍යසර සැලැස්මක් තියෙනවා. தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. අපි අද මේ බයිබල් පාසලේ ඉගෙන ගන්න කාලේ අයියෝ අපිට ඇඳක් නැහැ. நாங்கள் வேதாகம் கல்லூரியில் இருக்கும் பொழுது ஒரு கட்டில் கிடையாது. දෙයක් නැහැ. දත් මැද ගන්න ක්‍රමයක් නැහැ. பல்லு தீட்டுவதற்கு ஒன்றும் இருப்பதில்லை. සමහරක් අඟුරු වලින් දත් මැද වෙනවා. ஒன்றரை வருடமா நான் கரியினாலே பல் மிதிக்கிறேன். පොල් කැලි කපා ගන්න බ්‍රෂ් ගන්න මේම කර කර මැද්ද මිනිස්සෙක්. அந்த தென்னங்காம்பிலே ஒன்றை எடுத்து நான் අද பல் මිනිස්සු மிதிக்கிறேன். කොච්චර ප්‍රීතියෙන් මේක ඉගෙන ගන්නවා. ஆனால் எவ்வளவு மகிழ்ச்சியோட கற்றுக்கொள்கிறோம். මම මේ රබර් ලෑකින් ඔෆිස් එකක් හදාගෙන බේස් එකක් හදාගෙන රබර් පුටුවක් ලෑලි වලින් පුටුවක් හදාගෙන සභාව පටන් ගත්තු මෙනියේ. ஏனால் நான் ரப்பர் பலகையிலே කැරකෙන පුටු තියෙනවා. இந்த சுற்று கதிர்கள் எல்லாம் இருக்கிறது. நல்ல கதிர்கள் இருக்கிறது. නමුත් මේ පාවුල්තුමාගේ කාලේ මොනවද තිබුණේ? அந்த பவுலுடைய காலத்தில் என்ன இருந்தது? අපි පාවුල්තුමාගේ කාලේ තියෙනවම ගන්න ඕන නෑ. நாங்க பவுல் காலத்தில் இருப்பதை நாங்கள் எடுக்க வேண்டியதில்லை. දෙනකොට ඇයි අපි වැරදි කරන්නේ? ஏனால் சரியான காரியம் இருக்கும் பொழுது பிழை செய்கிறோம். දෙනකොට ඇයි අපිට අපේ ජීවිතේ නැත්තේ? ஏன் எங்களோட வாழ்க்கையில் அவைகள் இல்லை? ඔබ දෙවියන් වහන්සේගේ සභාවේ කෙනෙක් වෙන්න. நீங்கள் தேவனுடைய சபையில் ඒ ஒருவராகுங்கள். සභාව ඔබ ගොඩනගනවායි කියලා හිතන්න එපා. සුද්ධාත්මන් වහන්සේ. நீங்கள் சபையை கட்டுவதா என்ன வேண்டாம்? பரிசுத்தாவியானவர் கட்ட வேண்டும். එතකොට දෙවියන් වහන්සේ ඔබට උදව් කරන්න යනවා. அப்பொழுது தேவன் உதவி செய்வார். උදව් කරන්න යනවා. தேவன் உதவி செய்ய போகிறார். අපේ ක්‍රම සහ විදි වලට වඩා හොඳයි සුද්ධාත්මන් වහන්සේගේ මඟ පෙන්වන්නේ. எங்களுடைய பழக்கத்தின் விட பரிசுத்தாவியானவருடைய கிரியை நல்லதாக இருக்கும். හොඳයි ඔබට දෙවියන්ගේ පිහිටයි. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ආමේන්. අපි හැම කෙනෙක්ම නැගිට සිටිමු දේව පාමුල. இப்பொழுது சமூகத்திலே நாங்கள் யாவரும் எழுந்து நிற்போம். මා විශ්වාස කරනවා ස්වාමින් වහන්සේ මේ දවස් දෙක අවසානයේදී බලවත් උත්තර දෙයි කියලා. இந்த 2 நாள் கடக்கும் பொழுது தேவன் வல்லமையான பதிலை கொடுப்பார் என்று நம்புகிறேன். ක්‍රිස්තුස් වහන්සේගේ සභාවේ ජාතික අනන්‍යතාවය තුල ක්‍රිස්තුස් වහන්සේගේ පාද පාමුල சபாව නැගිටමින් සිටිනවා. தேசிய ஒருமைப்பாட்டோடு கூட தேவனுடைய சபையானது கட்டியெழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. දෙවියන් වහන්සේ තා බලවත් දේවල් අප මැදේ කරමක් නිසා දුන්වහන්සේගේ අපගේ හදවත විමසන දෙවියන් වහන්සේ. என்றால் எங்களுடைய மனதை ஆராய்ந்து அறிகிற தேவன் வல்லமையான காரியங்களை செய்ய போகின்றார். අපි හැමෝම යාඥා කරමු දෙවියන් වහන්සේ තා බලවත් විදියකට එකඟත්වයකට පත් කරලා ස්වාමින් වහන්සේ බලවත් වූ දොරටු මාර්ග විවර කර දෙන්නයි කියලා. ஒருமன ஐக்கிய பாட்டுக்களை தேவன் கொண்டு வந்து பலமான வாசல்களை திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். ප්‍රශංසා වේවා දෙවියන් වහන්සේ. ஆண்டவரே නමස්කාර ஆண்டவரே ස්තුති කරනවා ස්වාමී. உமக்கு நன்றி. ප්‍රශංසා වේවා දෙවියන් වහන්සේ. ගෞරවය වේවා. ප්‍රශංසා වේවා දෙවියන් වහන්සේ. Hallelujah, 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 hallelujah. வல்லவரே உமக்கு நன்றி. Praise the Lord, 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 நன்றி ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. பிரசன்சா வேவா தேவியன் வහන්සේ நமஸ்කාර වේවා දෙවියන් ස්තුති කරනවා ස්වාමීනි. Hallelujah. Hallelujah. ස්වාමීනි ඔබට ස්තුති කරනවා දෙවිදුනේ. Hallelujah. Hallelujah. දෙවියන් වහන්සේ. Hallelujah.
இந்த தகப்பனே ප්‍රශංසා වේවා ස්තුති කරනවා ஹalleluya 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 ஆமென் இயேசுவே වහන්සේ මා වෙනුවෙන් ලෝ වෙනුවෙන් ජීවිතය පුදන ලද තනන් වහන්සේට ස්තුති யா மாம்சன் கிரியில் ஆண்டவரே ஆவியான காரியங்களை கட்டி எழுப்புகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே இயேசுவே உம்முடைய வல்லமைக்காக உம்முடைய வல்லமைக்காக ගායනා කරමු ස්වාමින් වහන්සේට ස්වාමින්ගේ ගෘහයට යමු යයි කියන විට මගේ හදවතේ ප්‍රීතිය ඉතිරී ගියා. ස්වාමින් වහන්සේ කරුණාව මදුටුවාම උන්වහන්සේ ඉදිරිපිට මා බොහෝ සතුටු වෙනවා. මක් නිසාද? දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය අප මැදේ තිබෙන නිසා. අපි අත්පොලසන් දීලා අපි ගායනා කරලා කෙටි විවේකයකට යනවා. ඉන් අනතුරුව පාස්ටර් මණි ස්වාමීන් වහන්සේගේ වචනේ කතා කරන්නට දවසේ නියමිතව තිබෙනවා. ස්වාමීන් වහන්සේගේ සභාවකට බලාපොරොත්තු වුණු සවස්වදී තව බොහෝ අය පැමිණෙයි. හෙට දවසේ ඊටත් වඩා සංඛ්‍යාව පැමිණෙයි. දෙවියන් වහන්සේ යමක් කරමින් ඉන්න මේ වෙලාවේ ලංකාව ඇතුලේ විශ්වාසයි හෙට සවස් වෙද්දී ඒකේ ලකුණු අපි දකින්න ඕන. ඒකයි අපේ අදහිල්ලේ ප්‍රකාශනය වෙන්න ඕනේ. දෙවියන් වහන්සේ බලවත් දේ කරන්නයි කියලා අපි උන්වහන්සේගේ පාදපාමුල අපි ගායනා කරමු ස්වාමීන් වහන්සේට. தேவன் வல்லமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நாள் 2 நாள் கடக்கும் பொழுது பலத்த காரியங்கள் மத்தியில் நடைபெறுகிறதா இருக்கும். ஆகவே நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம். அதன் பின்பு போதர் மணிரத்னம் ஐயா அவர்கள் இந்த இடத்துல வந்து தேவ செய்தியை கொடுப்பார்கள். Krunav Sikaranavid Mamu Prashansa